இதாலுமே செல்லக்குட்டிங்களா உங்களுக்காக ஜேகே எபிசோட் ஒன் ஷாட் எபிசோட் புதிய எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேசானோம் ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே இன்ட்ரோ கதைக்குள்ளேயே போய் பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே இப்போ போகலாம். ஜேகே ஃபேமிலி வந்து ஜேகேக்கு வந்து பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க. சம்மந்திக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க பொண்ணு ஃபேமிலிகிட்ட. சம்மந்தி பேசி முடிச்சாச்சு, பொண்ணை கூப்பிடுங்க, மாப்பிள்ளை பார்க்கட்டும், அப்புறம் பேசி முடிச்சிடலாம். சரி, இதுவும் நல்லது விஷயந்தான். சரி, பொண்ணை கூப்பிட்றேன், இருங்க. அடியே பொண்ணை போய் கூப்பிட்டு வா. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களை தான் கூப்பிட்டுட்டு வராங்க. நீங்களும் சாரியில் செம்ம அழகாக இருக்கீங்க. அப்படியே காஃபி வந்து கொடுக்குறீங்க. நம்ம ஜேகேக்கு காஃபி கொடுக்குறீங்க. ஜேகேவா அப்படியே விமர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜேகே அப்போ வந்து டேய் காஃபி எடுறா, என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? ஓ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு லைட்டாக ஸ்மால் பண்ணிட்டு அப்படியே காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அம்மா பக்கத்தில் போய் ஓரமாக போய் நிற்கிறீங்க. அப்பா வந்து ஜேகே அப்பாட்ட கேட்குறாங்க, என்ன சம்மதி என் பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, நல்லா லட்சணமாக இருக்கா, என் வீட்டுக்கு மருமகளாக பொருத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜேகே அப்பா சொல்ல நீங்களாம் அப்படியே ஷை ஆகிட்டு குடிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உங்கள் அம்மாவுக்கும் ஹாப்பியாக இருக்குது. அப்பா வந்து ஜேகே அப்பாட்ட வந்து சம்மந்தி மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே ஜேகே அப்பா வந்து ஜேகிட்ட கேட்குறாங்க, டேய் என்ன பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஜேகே அப்பா. உடனே வந்து ஜேகே வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறான், பிடிச்சிருக்குப்பா, எனக்கும் பிடிச்சிருக்கு, இந்த கல்யாணத்தில் எனக்கும் சம்மதம், முழு சம்மதம் தான், எனக்கு பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் அவங்க அப்பாட்ட. அப்புறம் என்ன சம்மதி, என் பையனே ஓகே சொல்லிட்டான், அப்புறம் என்ன பேசி முடிச்சிடலாம், கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கல்யாணம் பேச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கும் ஜேகேக்கும் உங்களுக்கு ஷையாக இருக்குது. அப்படியே ஜேகே உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா, வச்சக்கன்னே எடுக்காமல் ஒரு சைட் தெரியறான். நீங்களாம் அப்படியே குடிஞ்சு தான் இருக்கீங்க. முடிச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் போகுது. இங்கேதே ஃபங்க்ஷனு, மஞ்சள் பூசுகிற ஃபங்க்ஷனு எல்லாம் வச்சு முடிச்சிடுறாங்க உங்களுக்கு ஜேகேக்கும். கொஞ்ச நாள் போகுது. நெக்ஸ்ட் வீக்கு உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் கல்யாண வேலை தான் நடந்து கொண்டு இருக்கிறது. மணமேல தான் இருக்கான். ஐயர் வந்து பூஜை சொல்லு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயர் சொன்ன மாதிரியே வந்து கொஞ்சம் நேரத்தில் பொண்ணை கூப்பிடுங்கன்னு சொன்னோன்னா நீங்கள் உங்கள் அம்மா வந்து உங்களை கூட்டிகிட்டு வராங்க. ஜேகே பக்கத்தில் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஜேகேவா அப்படியே வச்சக்கண்ணை எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே ஷையாகி குனிஞ்சிடுறீங்க. கொஞ்ச நேரத்தில் கெட்டிமலம் சொல்கிறாரு. தாலியை எடுத்து நம்ம ஐயர் வந்து ஜேகே கையில் கொடுக்குறாரு. நம்ம ஜேகேவும் உங்கள் கழுத்தில் தாலி கட்டுறாரு. இவெல்லாம் தூத்தி விட்றாங்க. தூத்தி விட்டு அப்படியே வந்து நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. வந்து பெரியவர்கிட்டவங்க போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் 2 பேரும் போயிட்டு ஜேகேவும் நீங்களும் பெரியவர்கிட்டவங்களாம் ஆசீர்வாதம் வாங்குறீங்க. இப்படியே எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. நைட்டு உங்களை ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணுறாங்க. எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் சரிம்மா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க உங்கள் அம்மாட்ட. ரெடி பண்ணி விட்டுட்டு ரூமில் வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. நீங்களும் ரூமில் தான் இருக்கீங்க இப்போது. ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகேவை பார்த்துட்டு லைட்டாக ஷை ஆகிட்டு அப்படி பக்கத்தில் போயிட்டு ஜேகேவை கூப்பிட்றீங்க. ஜேகே சொல்லி பொண்டாட்டி, அம்மா இது என்னது செம்பு மாதிரி இருக்குது, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஜேகே வந்து. நீங்களும் சொல்லுவீங்க, இது பால் செம்பு, இது நீ குடிக்கணும், அப்புறம் நான் குடிக்கணும், இதுதான் முறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேவும் ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் குடிச்சிட்டு உங்களுக்கு கொடுக்குறான். நீங்களும் குடிச்சிட்டு அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஜேகேவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஜேகே பார்க்க பார்க்க உங்களுக்கு ஷையாக இருக்குது. அப்படியே குனிஞ்சிடுறீங்க. ஜேகே வந்து பக்கத்தில் வரான். அவங்க பக்கத்தில் வந்துட்டு என்னடி இப்படி ஷை ஆகுற? அது ஒன்றும் இல்லை, எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ணுறீங்க. ஜேகே வந்து சரி சரி அது செட் ஆகாத, ஒன்றும் இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். நீங்களும் பேக்கப் பண்ணுறீங்க. என்ஜாய் பண்ணிட்டு ஜேகே உங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி இங்கே பாரு, என்ன பாரு. நீங்களும் பார்க்குறீங்க ஜேகேவை. பொண்டாட்டி ஃபஸ்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறான். நீங்கள் வந்து அப்படின்னா என்னது ஜேகே ஃபஸ்ட் நைட்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜேகேக்கா அவ்வளோதான் தூக்கி வாரி போடுது. என்னது ஃபஸ்ட் நைட்னா என்னதா? அடியே நடிக்காதே, நீங்கள் பாரு நடிக்கிறதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்குது. இங்கே பாரு இதிலலாம் விளையாடக்கூடாது. இங்கே பாரு ஃபஸ்ட் நைட்னா நம்மளுக்குள்ளே நடக்கிறதுனா
புரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி சொல்ல நம்மளுக்கா ஜேகேக்கா தூக்கி வாரி போடுது, தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே நடக்கிறதுனா என்னவா? என்னடி பேசுகிற? அடியே ஃபர்ஸ்ட் நைட்டில் என்னடி பண்ணுவாங்க? 2 பேரும் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி நீயும் நானும் நிக்கடா இருந்து அப்படி இப்படி இருந்தாதாண்டி பேபி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்து சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படி இப்படின்னா ட்ரெஸ்ஸை எதுக்கு ரிமூவ் பண்ணணும்? அதுக்கு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணக்கூடாது. அம்மா சொன்னாங்க ஜேகே, ரூமுக்குள்ளே இருந்தால் தான் பேபி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜேகிட்ட இந்த மாதிரி சொல்ல ஜேகேக்கா கடுப்பாகுது. என்னது ரூமுக்குள்ளே இருந்தால் தான் பேபி கிடைக்குமா? அடியே யார் சொன்னா உனக்கு? அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஜேகேக்கா உங்கள் அம்மா சொன்னாங்களா? உங்கள் அம்மா? ஆமாம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஓ அம்மா சொன்னாங்க, எல்லாம் என் நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிக்கிறான். நீங்கள் வந்து என்னாச்சு ஜேகே, ஏன் தலையில் அடிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, அது டென்ஷன் ஆகிட்டேன், அது அடிச்சு பழக்கமாயிடுச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கடுப்பில் சொல்கிறான். கூப்பிடும் போதெல்லாம் தலையில் சப்பு சப்புன்னு அடிப்பீங்களா? அப்போ தான் நீங்கள் கூலாவீங்களா ஜேகே? இந்த மாதிரி கேட்குறீங்க. ஜேகேவும் ஆமாம், நான் டென்ஷனாக இருந்தால் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பில் சொல்கிறான். நீங்களும் சரி ஜேகே அப்படின்னு சொல்லி நீங்களும் இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் வந்துட்டு யார் பொண்டாட்டி, நம்ம 2 பேரும் அப்படி இப்படி இருந்தால் தாண்டி பேபி வரும், புரிஞ்சுக்கோ என்ன? இல்லை ஜேகே, நம்ம ரூமில் இருந்தால் தான் பேபி வரும் சொன்னாங்க ஜேகே அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க ஜேகேட்ட. ஜேகேக்கு கடுப்பாகுது. சொன்னாங்க அம்மா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க. என்னடி அம்மா சொன்னாங்க? என் நேரம்டா, அழகான பொண்ணு, அழகான ஒய்ஃபு கிடச்சிருக்கா, ஒரு லைஃபை புது லைஃபை வாழலான்னு நினச்சி கடைசியில் இப்படி ஒரு தலையில் குண்டை தூக்கி தள்ளி விட்டுட்டாங்களே என் லைஃப்பில். பார்த்துட்டு என்னாச்சு ஜேகே? ஒன்றும் இல்லை தாயே, ஒன்றும் இல்லை. அவங்க பக்கத்தில் வந்துட்டு இங்கே பாரு பொண்டாட்டி, நம்ம அப்படி இப்படி இருந்தால் தாண்டி நல்லா இருக்கும், இப்போ தான் பேபி வரும், க்யூட்டான அழகான பேபி. இல்லை ஜேகே, ஐயோ நீ சொன்னாலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை ஜேகே வந்து இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க ஜேகே கிட்ட ரொம்பவே. இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. எவன்டி தப்பு சொன்னான்? அதெல்லாம் கிஸ் பண்ணுறதுலாம் ஒன்றும் தப்பே இல்லை, கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமூகமாக பண்ணிக்கிட்டு இருக்கா, பயங்கரமாக பண்ணிக்கிறான். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் வந்து ஜேகே என்ன பண்ணுறீங்க? அப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. அம்மா சொன்னாங்க ரூமில் இருந்தால் தான் பேபி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்ல ஜேகேக்கா கடுப்பாகுது. இங்கே பாரு, பொண்டாட்டி கூட பார்க்க மாட்டேன் பார்த்துக்கோ, ஆசை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கோ. என்னடி எப்போ பார்த்தாலும் அம்மா சொன்னாங்க ரூமுக்கு போனதா பேபி வரும், ஏண்டி எனக்கு அடுப்பை கலப்புற? இங்கே பாரு, நானே ஒரு வைப்பில் இருக்கேன், நீ ஏண்டி புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? நான் தான் சொல்கிறேன்ல, ரூமில் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம், 1/2 hour இப்படியே போய்கிட்டே ஏறி நாளை கட்டிக்கிட்டே போ, நல்லாயிருக்கும் அப்படி கொத்தி சொல்கிறான். நீங்கள் வந்து ஜேகே எதுக்கு இப்போ கூப்பிட்றீங்க? கூப்பிடாதீங்க. இங்கே பாரு, அம்மா ஏம்மா தாயே ஆளை விடுறி, போய் தூங்குடி பேசாண்டு போ, எனக்கும் டயர்டாக இருக்குது, உனக்கும் டயர்டாக இருக்கும், போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி சொல்ல நீங்களும் சரி ஜேகே ரொம்ப நேரம் முடிச்சிருக்காதீங்க, நான் போய் தூங்குறேன், நீங்களும் வந்து தூங்குங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கடுப்பில் இருக்கான். தூங்க போயிடுறீங்க. ஜேகேவா அப்படியே சவுத்தில் ஒரு பஞ்சு பண்ணிட்டு அப்படியே செம்ம கோத்தில் அவனும் தூங்கிடுறான். கொஞ்ச நாள் போகுது, இப்படி தான் நீங்கள் ஜேகேட்ட பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஜேகே ரொமான்ஸ் பண்ணும் போதெல்லாம் இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதே நம்ம ஜேகே வந்து ஆஃபீஸில் தான் இருந்திருக்கான், செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்கான், அவ்வளோ கோபத்தில் உட்காந்துருக்கான். இம்மினும் வேயும் வந்து கமிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட கேட்டு தான் வராங்க உள்ள. மச்சான் ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகேவை கூப்பிட்றாங்க. ஜேகேவை பார்த்துட்டு என்னடா ஜிம்மன் பி, உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? அப்செட்டாக உட்காந்துருக்க, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க? அது ஒன்றும் இல்லை, நான் என்னத்த சொல்லுவேன், எனக்கு கடுப்பாக இருக்குடா. டேய் என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் இல்லை, எனக்கு என் லைஃப்பில் தான் ப்ராப்ளமே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி சொல்கிறான். அதே லைஃப்பில் ப்ராப்ளமா? என்னடா ஆச்சு லைஃப்பில்? ஐயோ என் பொண்டாட்டி இருக்காளே, அவள் தான்டா பெரிய ப்ராப்ளமே எனக்கு இப்போது. அதெல்லாம் விடுறா ஜேகே, ஃபஸ்ட் நைட்டு எப்படி வரல உங்களுக்குள்ள? ஆமாம் அப்படியே நடந்து கிழிஞ்சிச்சு, நல்லா வாயில் வரும் நானே செம்ம கடுப்பில் இருக்கேன், கம்முன்னு இருந்துரு. ஏன்டா என்னாச்சு? அப்போ ஒன்றுமே நடக்கலையா என்ன? ஒன்றும் நடக்கலடா, ஒரு இளவு மயிரும் நடக்கலை. அவள் பாலை குடித்தா, நான் பாலை குடித்தேன், அப்படியே படுத்துட்டோம் 2 பேரும். எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் ஒன்றும் நடக்கலை.
அம்மா வந்து என்னமோ சொல்லி விட்ருக்காங்க போல் என் பொண்டாட்டிக்கிட்ட. என்ன சொல்லி விட்ருக்காங்கன்னா, ரூமுக்கு போனால் தான் பேபி கிடைக்கும் சொல்லி அதையே சொல்லி இப்போ கூட அதையே சொல்லி எனக்கு கடுப்பை கிளப்பியிருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா. என்னடா மச்சான் இப்படி சொல்கிற? என்னடா மச்சான் இப்படிலாம் சொல்கிறேன்னா, இதுதான் நடந்துச்சு. ஃபீல் பண்ணாத ஜிகே, பார்த்துக்கலாம். என்னடா பார்த்துக்கலாம்? ஐயோ எங்கள் அம்மா வேறு நெக்ஸ்ட் வீக்கு ஊருக்கு வராங்க. இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் பேபி உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அவன் இந்த மாதிரி கதை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டுனா என்னை செருப்பு கட்டி அடிப்பாங்க தெரியுமா? சரிடா ஓகே நீ வா. எங்கடா? நான் எங்கேயும் வரல, நீங்கள் வேணால் போயிட்டு வா. டேய் வாடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஜிம்மனும். புக்கு தான் ஜிகே வந்து பார்த்துட்டு, டேய் இங்கே எதுக்குடா என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க? இருடா ஒரு காரணத்துக்கு தான்டா. இவ்வளோ ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி இப்படி ஓகேவா? டேய் இதெல்லாம் செட் ஆகுமான்னு எனக்கு தெரிலடா. டேய் அதெல்லாம் செட் ஆகும், நீ போடா அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு தள்ளி விட்டுறாங்க. ஓகேவா? அந்த பொண்ணும் அப்படியே ஒரு மாதிரியா இருக்காங்க. பொண்ணு வந்து ஜெய்கிட்ட ஒரு மாதிரியா நடந்துக்கிறான். ஆனால் ஜெய்க்கு விருப்பம் இல்லாத மாதிரி உட்காந்துருக்கான். ஜிம்மினும் லேப்டாப்பில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேய் என்னடா இவன் பொம்மை மாதிரி உட்காந்துருக்கான், ஒன்றுமே பண்ணாமல். அந்த பொண்ணு என்னென்னமோ பண்ணுது, அதான் எனக்கும் புரியல ஜிம்மனா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் 2 பேர் இருக்காங்க. ஜிம்மனும் வியும் கொஞ்சம் விட்டு ரூம் விட்டு வெளியே வரான். டேய் என்னடா ரூம் விட்டு வெளியே வந்துட்டேன்? டேய் எனக்கெல்லாம் செட்டே ஆகாது, எனக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு போயிடுறான். ஜிம்மின்னு வியும் டேய் அவன் பார்த்துப்பான், வா நம்ம போகலாம், நம்ம வேலையை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போயிடுறாங்க. ஜிம்மினும் வியும் அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஹாலில் டென்ஷனாக உட்காந்துருக்கான். பக்கத்தில் வந்துட்டு என்ன ஜிகே எங்கே போனீங்க? லெப்புக்கு போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்த பொண்ணுக்கிட்ட. கிட்டனும் உங்கள் ஷாக்கு ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிகே வந்து பின்னாடி நானும் எவ்வளவோ உனக்கு சொல்லி புரிய வச்சுட்டேன். திரும்ப அதையே சொல்லி என்னை கடுப்பேற்றிட்டு இப்போ என்னை இந்த நிலைமைக்கு வர வச்சதே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக சொல்கிறான். ஜிகே வந்து நீங்கள் அழுகவே ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஜிகே வந்து ஐயோ அழுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கன்ஃபர்ம் அழுகாதேடி ஒன்றும் இல்லை ஓகே தெரியாமல் சொல்லிட்டேன் கோவத்தில். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹப் பண்ணுறீங்க டைட்டாக. ஜிகேவும் ஹப் பண்ணிட்டு கொஞ்ச நாள் போகுது. கல்யாண நாள் அப்போது ஜிகேக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணுறீங்க. ஜிகே போயிட்டு வந்துருப்பான். நீங்கள் ஜிகே பார்த்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா ஜிகே அப்படி சொன்னாலும் ஜிகேவும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். நேராக ரூமுக்கு தான் போகிறான். டோரை திறந்து பார்த்தோம் வந்து ஷாக்காக பார்த்துட்டு இருப்பான். கரெக்டாக நீங்கள் வந்து ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. ஜிகேவும் திரும்பி பார்த்தோன்னா அவ்வளோ ஷாக்கு. என்னடி சாரி இது, அதுவும் இந்த சாரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன ஜேகே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க பக்கத்தில் வந்துட்டு. அது அப்போ இத்தனை நாளாக நீ நடிச்சுட்டே இருந்திய? அம்மா ஜேகே அம்மா சொன்னதை வச்சு சும்மா டீச் பண்ணேன். கல்யாண நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணி உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சேன். நீ தான் அவசரப்பட்ட. இப்போ இத்தனை நாளாக என்னை வேடிக்கை கதற விட்டு பார்த்துருக்க. இத்தனை நாளாக நான் காஞ்சி போயிருந்துருக்கேன். இன்னைக்கு நீ சத்தடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பெட்டில் தள்ளி விட்டு உங்கூட அப்படி இப்படி இருக்கான். நீங்களும் நல்லா ஃபீல் பண்ணுறீங்க. ஜேகேவும் ஃபீல் பண்ணுறான். எத்தனை நாள் மிஸ் பண்ணியிருப்பான். அந்த மேக்கப்லேயே காட்டுறான். நீங்களே ஃபீல் பண்ணுறீங்க. க்யூட்டாக ஸ்வீட்டாக அவ்வளோ ரொமாண்டியாக ஹாட்டாக அவ்வளோ ஸ்வீட்டாக உங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. அதோட இந்த எபிசோட் 1 ஷார்ட் எபிசோட் ஜேகே எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்ல புது எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் நிறுத்திங்க. லவ் யூ சார். அங்கே பாய்.